பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைய எபிசோடில் கதிரோட காரில் வர்ற காலேஜ் கேர்ள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் என்னப்பா கேர்ள்ஸோட வீட்டையெல்லாம் தாண்டி போகிறோமே அவங்களாம் வரலையான்னு சொல்லி கேட்குறா. வருவாங்க ஏதோ வாங்கணுமா வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேட் பாய்ஸ் சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனேயே ஏதோ டவுட் வந்த மாதிரி அந்த பாய்ஸை பார்க்குறான் நம்ம கதிர். ப்ரோ இங்கே என்ன பார்வை, ரோட்டை பார்த்து ஓட்டுங்கன்னு அந்த பேட் பாய்ஸில் ஒருத்தர் சொல்கிறான். திரும்ப அந்த காலேஜுகள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே வரா. இவனுங்க கண்டுக்காமல் இருக்கவும் அவளுக்கு பயம் வந்துருச்சு. அதனால் நம்ம மதுரைக்கெல்லாம் போவேனா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே காரோட முன் சீட்டில் இருந்தவன் கார் நிறுத்த சொல்லி பேக் சீட்டில் போய் ஏறிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு 2 பேட் பாய்ஸுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டா. நம்ம கதிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிரி பேடாக மாறிக்கிட்டே வரோம். சரி, நான் அந்த கேர்ள்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை வாங்கி வச்சுக்கிறானுங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டே மதுரைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் பாய்ஸ் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறானுங்க. இப்படி பிளான் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் அந்த கேர்ள்ஸ் கூடயே போயிருப்பேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதை கேட்ட அந்த பாய்ஸ், ஏன் நாங்கள்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே மதுரை போயிட்டு கொடைக்கானலும் போயிடுவோம், 2-3 நாள் நாம் அங்கே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பேட் பாய்ஸ் சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. பேசிக்கிட்டே அந்த 2 பேட் பாய்ஸும் அவளை நெருக்க அந்த பொண்ணு பின் சீட்டில் அப்படியே தவிக்கிறா. பார்க்க நமக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கேர்ள்ஸ் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் மாட்டிட்டு முழிக்க வேண்டி வரும். இப்போ கதிர், ஏங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிற, நீ வண்டியை மட்டும் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் பாய்ஸ் சொல்கிறாங்க.